Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சுமார் 500க்கும் மேற்பட்ட தென்கொரிய நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் உள்ளதே இந்திய கொரிய வர்த்தக உறவின் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது. குறிப்பாக சுமார் 15 கோடி இந்தியர்கள் தினமும் சாம்சங் மொபைல் போன், ஹுண்டாய் வாகனம், எல்ஜி வீட்டு உபயோகப் பொருட்களை அல்லது ஏதேனும் ஒரு சாம்சங் நிறுவனத்தின் பொருளை பயன்படுத்துகின்றனர். குளிர்பானங்கள் முதல் கட்டுமானம் வரை பறந்து விரிந்திருக்கும் லோட்டே குழுமம், கியா மோட்டார்ஸ் என தென்கொரியாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களும் இந்தியாவில் தடம் பதித்துள்ளன. 2015ஆம் ஆண்டு மே மாதம் சியோலில் நடந்த அந்நாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவில் தென்கொரியா அதிக முதலீடுகளை செய்ய அழைப்பு விடுத்ததோடு நிலையான கணிக்கத்தக்க வரி செலுத்தும் முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதியளித்திருந்தார். மேலும் இந்தியாவின் மென்பொருள் மற்றும் தென்கொரியாவின் வன்பொருள் துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வளங்கள் நிறைந்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, அதை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார். இன்வெஸ்ட் இந்தியா திட்டத்தின் கீழ் கொரியா பிளஸ் என்ற திட்டத்தை இந்தியா செயல்படுத்த தொடங்கியது. 2019இல் இரண்டாவது முறையாக தென்கொரியாவுக்கு மேற்கொண்ட பிரதமர் மோடியின் பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் தென்கொரியாவின் புதிய தெற்கு கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்தியது. இந்நிலையில் தென்கொரிய அதிபரின் இந்திய வருகை இரு நாடுகளின் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை $30 பில்லியன் இருந்து $50 பில்லியன் அமெரிக்க உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் கட்டுதல், செமிகண்டக்டர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்ப துறைகளில் இணைந்து செயல்படுவது மற்றும் பாதுகாப்பு துறையிலும் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளன. ஏற்கனவே சாம்சங், எல்ஜி, ஹூண்டாய் போன்ற பெரிய தென்கொரிய நிறுவனங்களுக்கு ஒரு விற்பனை தளமாக விளங்கிய இந்தியா இனி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தளமாகவும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, தூய்மையான ஆற்றல் மற்றும் கடல்வழி இணைப்பு ஆகியவற்றில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படவும், உலக தெற்கில் இந்தியாவின் தலைமைக்கு உதவும் வகையில் நம்பகமான ஒத்துழைப்பு நாடாக இருக்கவும், சீனா மீதான அதீத சார்பு நிலையை குறைத்து இந்தியாவுடன் நீடித்த உறவை நிலைப்படுத்தவும் தென்கொரியா முன்வந்துள்ளது. சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்பு தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையில் பாதுகாப்பு துறையிலும் இந்தியாவுடன் கைகோர்ப்பதே தென்கொரியாவுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பாக உள்ளது. எரிசக்தி மற்றும் வர்த்தகத்திற்காக இந்தோ பசிபிக் கடல் வழித்தடங்களை சார்ந்து இருப்பதால் தென்சீன கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு கூட்டாண்மையிலும் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. Thank you, sir. மின்சார வாகனங்களின் ஆதிக்கத்திற்கான போட்டியில் லித்தியம் மற்றும் கோபால்ட் போன்ற முக்கிய கனிமங்களை கட்டுப்படுத்துவது புதிய பெரும் போட்டியாக மாறியிருக்கிறது. இந்தியாவும் தென்கொரியாவும் தற்போது இந்த கனிமங்களை பெற சீனாவையே பெருமளவில் சார்ந்திருக்கின்றன. தென்கொரியாவின் ஹன்வா K9 பீரங்கியை உள்நாட்டில் L&T நிறுவனம் தயாரித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் கொரிய தொழில்நுட்பம் என்பதை எடுத்துக்காட்டியது. அடுத்ததாக தென்கொரிய தொழில்நுட்பத்துடன் சிறிய மட்டு அணு உலைகள், மேம்பட்ட ட்ரோன்கள், வட்டமிடும் வெடி மருந்துகள், சென்சார்கள், ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள், கடற்படை மின்னணுவியல் மற்றும் வான் பாதுகாப்பு பாகங்கள் ஆகியவற்றை இந்தியாவில் உற்பத்தி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அமெரிக்காவுடனான உறவு மட்டும் நாட்டை முன்னேற்றாது என்பதை உணர்ந்து கொண்ட தென்கொரியா இந்தியாவுடனான உறவை நோக்கி திரும்பியிருக்கிறது.